ஆண்டின் பொதுக்காலம் 34ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் தானியேல் நூலிலிருந்து வாசகம் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். தானியேலாகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவரை அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழும்பப் போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். அந்த அரசுரிமை என்று ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகள் என்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையில் இருந்த 10 கொம்புகளை பற்றியும் 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப்போகும் 4ஆம் அரசை குறிக்கின்றது. இது மற்றெல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ அந்த அரசின்று தோன்ற இருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான். முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசுகளை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்படும். எரியுண்டு ஒன்றுமில்லாதது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழுள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைத்திருக்கும். அரசு எல்லா அரசுகளுக்கும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.